மதுரையில் நேற்று நடந்த அரசு நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி மற்றும் முடிவுற்ற பணிகளையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார். மேலும் திருப்பரங்குன்றம் கோயிலில் அவர் சிறப்பு வழிபாடு நடத்தினார். என்னென்ன திட்டங்கள்? மரக்காணம் புதுச்சேரி பரமக்குடி ராமநாதபுரம் இடையேயான 4 வழிச்சாலை திட்டத்திற்கு அடிக்கல். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் சீரமைக்கப்பட்ட சோழவந்தான், ஸ்ரீவில்லிபுத்தூர், மணப்பாறை, காரைக்குடி, பொள்ளாச்சி, பொம்மிடி, மொரப்பூர், திருவாரூர் ஆகிய 8 ரயில்வே ஸ்டேஷன்கள் திறக்கப்பட்டன. கும்பகோணம், ஏற்காடு, வேலூரில் ஆகாஷவாணியின் FM ஸ்டேஷன்கள் துவக்கம். மேலும் சென்னை பீச், எக்மோர் இடையிலான 4.3 கிலோமீட்டர் 4வது புதிய ரயில் பாதை தமிழ்நாட்டிற்கு அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டுள்ள ஒரு பதற்றத்தால் மேற்காசிய நாடுகளுக்கான விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் நேற்று ஒரே நாளில் 444 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையில் 33 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை திரும்ப இருந்த நிலையில் நேற்று நிலவரப்படி அபுதாபி விமான நிலையத்தில் நடிகர் அஜித் சிக்கியுள்ளார். விமான சேவை மீண்டும் துவங்கியதும் அவர் சென்னை திரும்புவார் என்று தகவல் வரப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட்டால் 3 சீட்டு தான் கொடுக்கப்படும் என்ற திமுக நிபந்தனையால் வைகோ கடும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம், கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 8 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட்ட 3 யூனியன் பிரதேசங்களில் SIR எனப்படும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி முடிவடைந்து இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான நிலையில் இந்த மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து 3.13 கோடி பேர் நீக்கப்பட்டுள்ளனர். ஈரான் மற்றும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் கச்சா எண்ணெய் வரத்தில் உடனடியாக எந்த பாதிப்பும் ஏற்பட வாய்ப்பில்லை என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இருந்தாலும் விலை உயர்வு மற்றும் பொருளாதார ரீதியான தாக்கங்கள் ஏற்படக்கூடும் எனவும் அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. மேலும் அந்த தகவல்கள் இந்திய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளிடம் அடுத்த 15 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் இருப்பு உள்ளது. மேலும் 7 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பும் முழுமையாக உள்ளது. இந்த கையிருப்பு குறுகிய கால இறக்குமதி தடையை எளிதாக சமாளிக்க உதவும். வரத்து தடைபடும் பட்சத்தில் ரஷ்யா, அமெரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்கா மற்றும் லத்தீன் அமெரிக்கா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதற்கான மாற்று திட்டங்களும் தயார் நிலையில் உள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அலிரசா அராஃபி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஈரானின் ஏவுகணை தாக்குதலால் துபாயின் விமான போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. இதனால் நாளொன்றுக்கு 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு துபாய்க்கு ஏற்படுகிறது. நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 15,775, வெள்ளி 1 கிராம் 325.